உலக தண்ணீர் தினமான இன்று நெல்லை மாவட்டத்தின் பெரிய குளமான நயினார் குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணியில் மாணவர்களும் இளைஞர்களும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், நயினார் குளத்தை சீரமைக்கும் பணியில இளைஞர்கள் தன்னார்வலர் ஈடுபட்டிருக்கிறதா செய்திகள் வருது. அந்த குளத்தோட தற்போதைய நிலை என்ன? அதனை சீரமைக்கும் முயற்சி இப்ப தொடங்கப்பட்டிருப்பதால என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்? தமிழரசன், நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தான் நெல்லை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய நயினார் குளம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய குளம். இந்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு. ஆனால் இது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள், அதாவது வெளியூரிலிருந்து வந்து பார்க்கக்கூடியவர்கள் இதனை குளம் என்று சொல்ல மாட்டார்கள், கடல் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நீர் நிரம்பி அலையோடி கொண்டிருக்கும். ஆனால் இந்த குளத்தில் அதே போல இதற்காக மீன்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அது ஒரு வியாபாரமாக வணிக ரீதியாக கூட நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் இதனை அழகுபடுத்துவதற்காக மேற்கொண்ட பணிகளும் தற்பொழுது பலனில்லாமல் சென்று தற்பொழுது இந்த குளமானது பாலித்தீன் குப்பைகள் அடங்கிய, அதாவது உள்ளாட்சி கழிவுகள் மூலமாக கொட்டப்பட்ட பாலித்தீன் குப்பைகளும் அதே போல கண்ணாடி பாட்டில்களும் கொட்டப்பட்டு முட்செடி வளர்ந்து பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. இதனை பராமரிக்கும் விதமாக தற்பொழுது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தன்னார்வலர்கள் எதிர்பார்த்தனர். அதன் தொடர்ச்சியாக தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து, அதுபோல் ஏற்றி போன்ற சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து இன்று இளைஞர்களை கொண்டும் மாணவர்களை கொண்டும் கல்லூரி மாணவர்கள் கொண்டும் மிகப்பெரிய ஒரு சுத்தப்படுத்தும் பணி தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பாலித்தீன் குப்பைகளை எடுப்பதாகட்டும், அதே போல இங்கே பாட்டில் கண்ணாடி பாட்டில்களை பிரிப்பதாகட்டும் இந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு காரணமான ஏற்றி அமைப்பின் ஒரு மதிவான மோடு இருக்கா, அவற்றை கேட்கலாம். சொல்லுங்க சார், இந்த என்ன மாதிரியான ஒரு திட்டம் இது இன்னைக்கு தொடங்கியிருக்கீங்க? ஆக்சுவலாக இது இன்னைக்கு மார்ச் 22 உலக நீர் தினம். இந்த உலக நீர் தினம் எதுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நன்னீர் ஆதாரங்களை பாதுகாக்கணும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து உலகம் பூரா கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முக்கிய நீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய தாமிரபரணி பாசன குளங்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்கும் விதமாக நாங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நெல்லை இயற்கை சங்கம் நம்ம ஏற்றி, அதோடு மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் இருக்கிற தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மற்ற கல்லூரி மாணவர்கள் கலந்துருக்காங்க. இன்னைக்கு எங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த குளத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை முக்கியமாக வெளியில் அகற்றுறது. அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பாசான கமிட்டி விவசாயிகள்லாம் சேர்ந்து இந்த குளங்களை தூர்வாரும் முயற்சியில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கதா இருக்கோம். இன்னைக்கு இந்த பணியை வந்து ஆட்சியர் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தொடங்கி வச்சிருக்காரு. இதில் ஒரு தன்னார்வத்தோட ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கந்தகுமார் சொல்லுங்க, எப்படி இருக்கு? இளைஞர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எந்த கல்லூரியிலிருந்து வந்திருக்கீங்க? என் பேர் கந்தகுமார். நான் மாத்திதா இந்து கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் கல்லூரியிலேருந்து 100-100க்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்கே வந்திருக்கோம். தன்னார்வத்தோடு இந்த குளத்தை நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி வந்து ஒரு விவசாய பூமி. அது விவசாயம் இன்னைக்கு இல்லை, அது உங்களுக்கே தெரியும். நிறைய குளங்கள், அதாவது முன்னால் உள்ள மன்னர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய குளங்கள் வெட்டியிருக்காங்க. இந்த தாமிரபரணி நீரை சேமிக்கணுங்கிறக்காண்டி, கடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நிறைய குளங்கள்லாம் வெட்டி அந்த குளத்தை பாதுகாத்துட்டு வந்தாங்க. இந்த குளத்தெல்லாம் நம்ம இப்போ அழிச்சிட்டோம். அந்த மாதிரி அழிஞ்ச குளத்தெல்லாம் நாங்கள் மீட்டு எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து நம்ம தான் போடுறோம். அங்கே அதெல்லாம் எவ்வளோ காரணம் கிடக்குன்னு நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த பிளாஸ்டிக் வந்து போகிறதுனால நிலத்தடி நீர் வந்து உள்ளே போக மாட்டேங்குது. அருண், சொல்லுங்க, எந்த மாதிரி டீமாக பிரிஞ்சிருக்கீங்க? ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்கோம். ஒன்று இப்போ கண்ணாடி பாட்டில் எடுக்கிறது, இன்னொன்று பிளாஸ்டிக்கு, வேறு துணிகளாக தானே எடுக்கிறோம். வேறு குழுக்களாக 2 குழுக்களாக பிரிந்து பிளாஸ்டிக் ஒரு வகையிலும் அதே போல கண்ணாடி பாட்டில்கள் போன்றவற்றை பொறுக்குவதிலும் இளைஞர்கள் மிக ஆர்வமாக முன்னெடுத்து வருகிறார்கள். குளத்தை தூர்வார வேண்டும் மட்டுமில்லாது குளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். இந்த பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசன், இன்று உலக தண்ணீர் தினம். நீராதாரங்களை காக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது. நெல்லை நயினார் குளத்தை சீரமைக்க இளைஞர்கள் தன்னார்வலர்கள் முன்வந்திருக்கின்றனர். இது ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் என்று நாம் நம்பலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.